ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டி விலாக் தான் பார்க்க போகிறோம். என்னோடய ஒன் டேயோட சிம்பிளான ரொட்டீன். அன்றைக்கி மார்னிங் ஃபஸ்ட்டு நான் வீடை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். க்ளீன் பண்ணும்போது ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, கீழே உட்காந்து நீங்கள் இந்த டஸ்ட்டை கலெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களோட யுட்ரஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். இன்ஃபேக்ட் நிறையா யோகா போசஸ் இந்த மாதிரி ஸ்குவாட் பொசிஷனை பேஸ் பண்ண மாதிரி இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆஃப்டர் தேட் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாமே எடுத்து வச்சிட்ருந்தேன். சீத்தாப்பழம் ரொம்ப குறைவாக இருந்ததுனால அதை லஞ்சுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு அதை கட் பண்ணி நான் ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். அண்ட் மார்னிங் ஹஸ்பண்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட் தோசை தான். ஸோ பட் பேட்டர் ரொம்ப திக்காக இருந்தது ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்தனால. அண்ட் அன்றைக்கி ஒரு பாட்டில் ஆயில் பேக் பண்ண வேண்டியிருந்தது அர்ஜென்ட்டாக. ஆயில் பார்த்திங்கன்னா இது ஹேர் ஆயில். இதில் 80+ ஹெர்பல் இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு நம்ம சோக்கிங் மெத்தடில் தான் அதை ரெடி பண்ணுறோம். அது ஹீட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுற ஆயில் கிடையாது. கிட்டத்தட்ட 6 to 7 months வெயிலே வச்சு ஹீட் பண்ணி தயாரிக்கிறோம். இதில் மெயினாக முதியார் கூந்தல் இலை ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்கப்புறமா சத்து மாவுமே பேக் பண்ண வேண்டியிருந்தது. சத்து மாவு பார்த்திங்கன்னா நம்ம முளைக்கட்டி பாரம்பரிய அரிசிகள் பயன்படுத்தி செஞ்சு தரோம். இது ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். அண்ட் சம் கஸ்டமர்ஸ் கிட்ட கால் பேச வேண்டியிருந்தது. அதுக்கப்புறமா இது எல்லாமே நான் இது மாதிரி டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிகிட்ருக்க டைம்லேயே நான் பார்த்துடுவேன். வாய்ஸ் மெசேஜ் ஆகட்டும், புது கஸ்டமர்ஸ் கிட்ட கான்வர்சேஷன் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் கிச்சன்லேயே முடிச்சிடுவேன். என்டர்ப்ரெனர் அப்படின்னாலே அப்படி தான் இருக்க முடியும் இல்லையா? அண்டு அதுக்கப்புறமா என்னோடய மற்ற மெயின் வேலைகள் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் அப்படியே லன்ச் டைம் ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரி லஞ்சையும் எடுத்தாச்சு. அன்றைக்கி ஈவினிங் ஒரு முக்கியமானவங்களை ஹாஸ்பிட்டலில் பார்க்க வேண்டியிருந்தது. ஸோ சீக்கிரமாகவே டின்னர் அண்ட் ஸ்நாக்ஸ் முடிக்கணும். அன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு பாயாசம் எங்கள் அப்பா கேட்டிருந்தாங்க. ஸோ அதை நான் பண்ணிவிட்டு நைட்டு பட்டர் பீன்ஸ் கூட்டு தான் வைக்க போகிறேன். ஈவினிங் அம்மா சாதம் ஏற்றிடுவாங்க. அதுக்கு பட்டர் பீன்ஸ் கூட்டு வச்சு குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நான் அந்த ரிலேட்டிவை பார்த்துட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 8 மணிக்கு மேலே ஆகிடும் நைட்டு ஷியர்லி. பிகாஸ் ஒரு 2 பேரை பார்க்கணும். ஒருத்தவங்க ஜிஹெச்சில் இருக்காங்க, ஒருத்தவங்களை வீட்டில் போய் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா ரொம்ப ரெய்னி சீசனாக இருக்குது. அதனால் டிராஃபிக் எல்லாம் எப்படி இருக்கும் எதுவும் தெரியாது. சப்போஸ் ரெயின் அதிகமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி வர மாதிரி இருக்கும். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க லேடிஸ்க்கு முக்கியமாக நான் கேட்கணும்னு நினைக்கிற ஒரு கொஷின் இருக்குது இந்த வீடியோவில். அது என்னென்னா, என்னோடய அன்னிக்கு பார்த்திங்கன்னா ரீசெண்டாக குழந்த பிறந்தது. எல்லோரும் எங்கள் அம்மா எங்கள் அத்தை எல்லாமே கேட்டாங்க, குழந்தைக்கு என்ன கிஃப்ட் பண்ண போகிற அப்படின்னு கேட்டாங்க. பட் என்னோடய தாட் எப்போவுமே என்னவா இருக்குது அப்படின்னா, குழந்தைக்கு நிறைய பேர் கிஃப்ட் பண்ணியே தான் இருப்பாங்க இல்லையா? ஸோ எங்கள் அன்னிக்கு நான் ஏதாவது பிடிச்ச மாதிரி சாப்பிட்றதுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும், இல்லை அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்டேன். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அண்ட் தென் இந்த ரெசிபி இப்போ பார்த்துட்ருக்குது என்னென்னா, பன்னீர் மசாலா தோசைக்கான ஸ்டஃபிங் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு கேப்சிகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், பன்னீர் துருவின்னு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் மசாலாஸ், அவ்வளோதான். இதெல்லாம் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா பாப்பா வரும்போது தோசை சுட்டு கொடுத்துடலாம். அதுக்கான பேட்டரியும் எடுத்து ரெடியாக வச்சுட்டேன். ஸோ தட் நம்ம டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடலாம். பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. சீஸ் தோசைக்கு எடுத்து வச்சுட்டேன். கார்ன் ரெடி ஆகிடுச்சு, ஸ்டஃபிங், பாயாசம், தோசை மாவு, அதுக்கப்புறமா பட்டர் பீன்ஸ் கூட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ இது மாதிரி நம்ம ஒரு 6:30 வீட்டில் இருக்கவும் வெளியே போகிறோம், என்னவா இருந்தாலும் ஒரு 6:30க்குள்ளே நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈவினிங் ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக போகும். அண்ட் அதே மாதிரி எனக்கும் இருந்தது. அண்ட் ஈவினிங் போகும்போது ரொம்ப ரொம்ப கிளைமேட் சூப்பராக இருந்தது, ரொம்ப கூலிங்காக இருந்தது. அண்ட் ரொம்ப க்ளவுடியாக இருந்தது. நான் போகும்போதே மழை வரும் அப்படின்னு நினச்சோம். பட் வரும்போது தான் அவ்வளோ ஹெவி ரெயின். பட் அதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் இந்த ஏஞ்சல் நம்பர் பார்த்தது 888. நான் போகிற நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா அது மாதிரி ஏஞ்சல் நம்பர்ஸ் பார்க்குறது உண்டு. எத்தனை பேருக்கு இது மாதிரி தெரியுது அப்படிங்கிறத கட்டாயம் சொல்லுங்கள். 888 அப்படிங்கிறத யாராவது ரெகுலராக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதோட மீனிங் அபண்டன்ஸ். நிறைய மணி அபண்டன்ஸ் உங்கள் வேலை வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். அண்ட் தென் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எப்பயும் போல் என்னோடய ரொட்டீன் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த மில்க், டர்மரிக் அண்ட் கீ போட்டு எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் சீரியல் பார்த்துட்ருந்தேன். யூஸ்வலாக ஆஃப்டர்நூன் பார்ப்பேன். பட் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் ஃபுல்லாக டைட்டாக போனதுனால ஆஃப்டர்நூன் பார்க்க வேண்டியது நைட்டு பார்த்தேன். எனிவே அந்த சீரியல் பார்த்தா தான் என்னோடய டே கம்ப்ளீட் ஆகும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் இதோட முடியுது. இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் அல்லது குக்கிங் வீடியோ ஆர் சம் கைண்ட் ஆஃப் ஷார்ட்ஸ் அது எனி இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.